Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்டைல் தேங்காய் வறுத்தரைச்ச சிக்கன் கறி. சிக்கன் கறி ரெடி பண்றதுக்காக நான் இங்க எடுத்துக்கிறது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, மல்லி இலை. வெங்காயம், தக்காளி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தேங்காய் அரைச்ச கறினால நம்ம 1 கப் தேங்காய் எடுத்துருக்கோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் தேங்காவை ஆட் பண்ணி 3 பல் பூண்டு, கறிவேப்பிலை, நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி சில்லி மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு முழு குறுமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் நல்லா இதை வணக்கி எடுத்துக்கணும். வணக்கி ஆற வச்ச தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா வேகிறதுக்கு 2 விசில் வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருக்க தேங்காய் அரைப்பை ஆட் பண்ணிக்கலாம். குழம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்ததும் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை, மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே வணக்கி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் பொன்னிறமாக வணக்கி எடுத்துக்கோங்க. வணங்கின வெங்காயத்தை தாளிப்பை வந்து நம்ம சிக்கன் கறியில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளுடைய கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அனு வ்ளாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.